Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம fried Maggi noodles எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே Maggi-னா ரொம்ப பிடிக்கும். அதுல நம்ம South Indian spices-ம் சேர்த்தா கேக்கவா வேணும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேன்ல 2 லிட்டர் தண்ணி சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் 2 Maggi கேக் சேர்த்துடலாம். அப்பப்ப கலந்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 minutes வேகட்டும். இப்போ நம்ம மேகி நூடுல்ஸ் நல்லா குக் ஆயாச்சு. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சிடலாம். நூடுல்ஸ் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதோ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 பீன்ஸ், அப்புறமா ஒரு பீஸ் கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 60% வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 2 சாஷே மேகி டேஸ்ட் மேக்கர். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்பைசஸோட பச்சை வாசனை போயாச்சு. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டெலிஷியஸான ஃப்ரைட் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.